ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி ஹெல்தி ஹோம் சமையலில் பபிள் டீ எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு மாவு தேவை. நம்ம ரெடிமேடாக வேணாலும் வாங்கிக்கலாம். நான் வந்து மரவள்ளிக்கிழங்கு இதை மாதிரி நல்லா மெல்லிசாக சீவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுருக்கேன். இதை பாருங்கள், நல்லா காஞ்சிருக்கு. இதை நம்ம மாவை அரைச்சி எடுத்து சலிச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ சலிச்சுக்கலாம். நான் வந்து இந்த சல்லடை வந்து பொடியாக இருக்குங்கிறதுனால இதில் சலிக்கிறேன். நல்லா ஃபைன் பவுடராக சலிக்கணும். இதை மாதிரி எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 5 ஸ்பூன் மாவு சலிச்சு எடுத்துருக்கோம். 1.5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம், 1/2 ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது வந்து கலருக்காக நான் போடுறேன். இந்த கொக்கோ பவுடரை இதில் சலிச்சுக்கலாம். அப்படி நல்லா மாவையும் கொக்கோ பவுடரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1.5 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கலாம். இதோட இந்த மாவுலேருந்து ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரைச்சதை அடுப்பில் வச்சு நம்ம திக்காக கிண்டிக்கலாம். இப்போ திக்காகிட்டு நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை மாதிரி திக்கான உடனே அடுப்புலேருந்து இறக்கிடணும். பாருங்கள், இதை மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வச்சுருக்க மாவை இதில் போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, வேறு ஒரு இதில் பிளேட்டில் போட்டு இதை பிசைய போகிறேன். இப்போ இதோட நல்லா மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண இது நல்லா சேர்ந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நல்லா பிசைஞ்சுக்கணும் இந்த மாவோட. இது பாருங்கள், மாவு பிசைய அப்படியே சேர்ந்து வந்துட்டு அப்படியே இந்த மாதிரி இழுக்க வரும். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா வந்திருக்கு மாவு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம்னா, ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். ஒட்டுனுச்சுன்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் நம்ம இதில். இப்போ மாவு நல்லா 5 நிமிஷம் ஊறிட்டு இதை நம்ம சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். உருட்டிட்டு நம்ம சலிச்சு வச்ச மாவு ஏற்கனவே மீதி இருக்கும்ல, அதில் போட்டுக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். சின்ன சின்ன பாலாக நல்லா உருட்டிக்கலாம். அந்த மாதிரி இப்போ எல்லாம் நல்லா உருட்டியாச்சு. ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நல்லா மாவில் போட்டு எல்லாத்தையும் ஒரு பரட்டிக்கிறேன். இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம உருட்டி வச்ச பாலை போட்டுக்கலாம். கலர வேணாம், இந்த உருண்டையெல்லாம் அதுவே வெந்து மேலே மிதக்கும்.
பாருங்கள் பபிள்ஸ்லாம் நல்லா மேலே வந்துட்டு நம்ம மூடி போட்டு அரை மணி நேரம் இதை கொதிக்க விட்டுக்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆறிட்டு நம்ம இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒன்று நான் வடிகட்டிக்கிறேன். இப்போ நம்ம பேனில் ஒரு 3 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட வடித்து வச்ச இந்த பபுள்ஸை சேர்த்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். பபிள்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம டீ ரெடி பண்ணிடலாம். இப்போ பபிள் டீ ரெடி பண்ணிடலாம். வேணுங்கிற அளவுக்கு இதில் பபிள்ஸ் போட்டுக்கலாம். போபா பேர்ல்ஸ், இதில் ஐஸ் கியூப்ஸ், இதோட ஜில்லுன்னு உள்ள பால், அப்புறம் டீ, இதில் நான் க்ரீம் சேர்க்குறேன். வேணும்னா இது சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த போபா மில்க் ட்ரீயை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.